அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்லேருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்ததுமே பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி அந்த உளுந்து களி மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு கூழ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றது. அப்பப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணி சூடாகிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுடலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக நல்லா புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கூழ் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கருப்பட்டி காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை விட கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. அமீன் வந்து எந்திரிச்சு வந்துட்டு அவனுக்கு தண்ணி டீ இதெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி இந்த ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து பசி எடுக்காது. ஸோ அதனால தான் காலையில் கூழ் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த உலக்கில் அரை உலக்கு அளவுக்கு வந்துட்டு பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதே அளவுக்கு வந்துட்டு அரிசியும் எடுத்துகிட்டு அதோட போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கவும் அந்த உளுந்து களி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதையும் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கருப்பட்டி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படின்ற பேஜில் இருந்து நமக்கு வந்துட்டு ப்ரமோஷனுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாவு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த சாப்பாடுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சத்தும் கூட, ப்ரோட்டீன் அதிகம் பச்சை பயிரில் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தோம், அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா இப்போ அதை வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, முருக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும். அமீன் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடுவான். ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கூழ் கூட கொஞ்சமாக பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சாப்பாடுக்கு தாளித்து விட்டுருந்தோம் இல்லையா, தக்காளி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியும் பயிரும் சேர்த்து வந்துட்டு நமக்கு ஒரு உலக்கு ஃபுல்லாக வந்துச்சு. அதில் 2 உலக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அமீன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல காரசாரமான பொரியல் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு தான் அன்றைக்கி இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கலான்ட்டு. அமீன் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்கூலுக்கு போகணும். அக்மல் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகும். அவனையும் கையோடு எழுப்பி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நீளமாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலுமே நான் ஒரு தடவை ஷேர் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்ட்டாக மொறுன்னு செய்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஸ்கூலுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம மத்தியானம் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பசி டைமில். இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது இந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்க போகிறோம். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே மொறுன்னு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வந்துட்டு இரும்பு சட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்தில் லட்டு செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை தான் பேக் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ சாப்பாடு விசில் வந்துட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிருச்சு. சாப்பாடு நல்லா பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா தான் மதியம் நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி உலக்கி வைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்து வைங்க போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இன்னுமே நல்லா மொறுன்னு ஆகும். ஆனால் டைம் இல்லை. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே போல் நீங்கள் நல்லா குயிக்காகவும் செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா சத்தானது கொடுத்தோம் அப்படின்ற திருப்தியுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லேடிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீ என்னவாக போகிற பெருசானா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆசைகள் கனவுகள் நிறைய பேருக்கு நிறைவேறியிருக்கு, நிறைய பேருக்கு நிறைவேறாமல் கூட போயிருக்கு. ஸோ டீச்சர் ஆகணுன்ற உங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் இன்டர்வெலோட ECPC மாண்டிசரி டிப்ளமோ கோர்ஸ். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 8 months இருக்கும். இதுலேயே உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வித் ஸ்டைஃபனோட கொடுத்துருவாங்க. ஜாப் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் வேலிட் UK சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இன்டர்வெல்லையே கூட நீங்கள் ஆன்லைன் டீச்சராகவுமே ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து மொத்தமாக கட்டணும்னு அவசியம் இல்லை. EMI மாதிரி கொஞ்சமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே. ரெக்கார்டட் கிளாஸஸ்மே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டீச்சர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த சந்தேகம் நீங்கள் கேட்டாலுமே நல்லா பொறுமையாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ டீச்சர் ஆகணுன்ற உங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் இன்டர்வெல். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிகிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு மார்னிங் லஞ்செல்லாம் கொடுத்து விட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் செய்வோம் இல்லையா. அன்றைக்கி வந்துட்டு நெய்ச்சோறு, தால்ச்சா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் செய்யலான்னு நினச்சிருந்தேன். இங்கே நம்ம வீட்டில் தால்ச்சா வந்துட்டு எனக்கும் அக்மலுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு இதை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு எலும்பு சேர்த்துக்கிறேன், மட்டன் எலும்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் தால்ச்சா வந்து நான் எப்போவுமே செய்கிறது நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தால்ச்சா ரெசிபி போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தால்ச்சாக்கு வந்து முருங்கைக்காய் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்துட்டு போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து முருங்கைக்காய் போடுறதில்ல. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் தான் போட்டு செய்கிறது. ஸோ கையோட பார்த்திங்கன்னா நெய்ச்சோறுக்கும் எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டேன். அன்னைக்கு வந்து நெய்ச்சோறுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். ஆனால் ஆக்சுவலி நெய்ச்சோறுக்கு பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா அரிசி தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சமைக்க ஆரம்பிக்கிறப்பயே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இனி போய் அரிசி வாங்கி ஆக்குறது கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணிட்டேன்.
பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்லலை. இருந்தாலுமே அந்த சீரக சம்பா அரிசியில் செய்கிறப்ப அந்த சாப்பாடோட மனமே வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் குறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடுக்கு தாளித்து விட்டுட்டு உலையெல்லாம் ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வெங்காயத்தை சாப்பரில் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி தால்ச்சாக்கு கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இது மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக சூப்பராக இருந்துச்சு. 2ஆக வெட்டிட்டு நடுவில் கீறிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டேன். வாழைக்காய் அதே போல் வந்துட்டு ஃபுல்லாக தோலை சீவிடக்கூடாது. அந்த லைட்டாக அந்த க்ரீன் இருக்க மாதிரி சீவிட்டு தால்ச்சாக்கு போட்டோம் அப்படின்னா அதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். என்னோடய தால்ச்சா மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இப்போது தேவையான காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையோட மாங்காவுமே கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் சீசன் வந்துட்டு நமக்கு ஜூன் ஒரு 10-15க்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்சிரும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இன்னுமே மாங்காய், மாம்பழம் எல்லாமே நல்லா கிடைக்கிது. ஸோ சாப்பாடுக்கு வச்சுருந்த ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்குமே தாளித்து விட்டுட்டேன். ஸோ சாப்பாடு வந்து தம் போடுறதுக்குமே ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நமக்கு என்ன ஒரு 10 மினிட்ஸ்லேயே தம் போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதையும் இன்னொரு பக்கம் தம் போட்டு விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம தால்ச்சாக்கு தாளிச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த புதினா வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த தால்ச்சாவோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுட்டு பருப்பும் எலும்பும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், ரொம்ப கொலையே வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதை தனியாக வச்சிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எலும்பு வேக வைக்கிறப்ப வேறு நம்ம சேர்த்தோம் இல்லையா, ஸோ 2 டீஸ்பூன் போதும். இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும், தக்காளி மசியணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு காயையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, எலும்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்துட்டு இந்தளவுக்கு வெந்தால் போதும், ஏன்னா காய் வேகிறப்ப அதுவுமே சேர்ந்து வேகணும். ஸோ அதை மூடி போட்டு விட்டுட்டு சிக்கனையுமே பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வதக்கி விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். எல்லாமே ஈஸியாக வேகிறதுக்கான காய் தான் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இருக்குல்ல, மாங்காவை சேர்த்துட்டு புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்புமே போட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். இந்த தால்ச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே ஃப்ளேவர் வரும். 3 அடுப்பில் 3ஐயுமே வச்சு விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜும்மா ப்ரேயர் முடிக்கிறதுக்காக வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு அப்படியே சாப்பிட்றப்ப கம கம கமன் வாசம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நெய்ச்சோறு தம் வச்சு இறக்கியாச்சு. நல்லா சூப்பராக பொழுன்னு வந்துருந்துச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நெய்ச்சோறு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு அந்த சீரக சம்பா அரிசியோட வாசமே வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ தால்ச்சாவுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் தால்ச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ஈஸியாக முடியும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நம்ம சுட சுட நெய்ச்சோறு, அது கூட தால்ச்சா, அது கூடவே சிக்கன் கிரேவி. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய மெத்தடில் தால்ச்சாவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வந்துட்டு சூப்பர் ஹெல்த்தியான 5 லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க லாங் வீடியோவில். ஸோ யாரெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரைடே நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.